வெல்கம் பேக் ஷேர் டெக்ஸ் தமிழ். திஸ் இஸ் விஆர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 20th ஆகஸ்ட்டுக்காக இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் எல்லாமே ஃபுல்லாக க்ரீன்லேயே முடிஞ்சிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து சுதந்திர தினத்தோட நமக்கு வந்து 3 நாள் கேப் லீவ் ஆனதுனால மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் க்ரீன்லேயே மூவ் ஆகி போயிட்டு ஃப்ரெண்ட் கேப்பை எல்லாம் ஃபில் பண்ணி மேலே போயிட்டாங்க. இப்போ மார்க்கெட் வந்து புல்லிஷ் மோடில் இருக்குது. ஸோ நான் முன்னால் கொடுத்துருந்த மாதிரி அந்த ட்ரெண்ட் லைன், சேனல் லைன் இதெல்லாம் கட் பண்ணி மேலே போயிட்டாங்க. ஸோ ஃபர்தராக என்ன மூவ்மெண்ட் கிடைக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துட்டு வீடியோ. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. நாங்கள் கால்ஸ் டிப்ஸ் எதுவுமே கொடுக்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கவனமாக பார்த்து மூவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம டே கேண்டில் வச்சு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனில் தான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டு மண்டே வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ரெட்டில் கேப் அப் கொடுத்தாலும் அது சஸ்டெயின் ஆகாமல் அது வந்து ரெட்டில் முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு கேப் அப் கொடுத்து அங்கேருந்து கீழே மேலேருந்து மூவ் பண்ணி கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு அப்புறம் கீழே வந்துட்டு கீழே வரைக்கும் போயிட்டு அப்புறம் மேலே போயிருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்த மூவ்மெண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். எது என்ன இருந்தாலும் சரி நம்ம இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன் தான் பார்க்குறோங்கிறதுனால நம்ம ஒன்லி இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன் மட்டும் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து நியூஸ் ஸ்பேஸ்லேயே மூவ் ஆகுதுங்கிறது இது கண்கூட தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட்டில் எது என்ன நடந்தாலும் சரி நம்ம கரெக்டாக நமக்கான ப்ரெடிக்ஷனில் வந்தால் மட்டும்தான் மூவ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைனா ஜஸ்ட் வேடிக்கை பார்க்குறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இவ்வளோ நாள் கேப்பில் இவ்வளோ கேப் அப் போனது வந்து ஒரு எதிர்பாராத விதமாக தான் எல்லாமே நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டி, எப்போவுமே கவனமாக இருக்கணும். நம்மளுடைய டெக்னிக்கல் வைஸாக என்ன சொல்லுதுன்னு பார்க்குறதுக்காக இந்த வீடியோ பார்ப்போம். ஸோ இது வந்து நான் வரைஞ்சிருந்த இந்த லைன், சேனல் லைன்ஸ் எதையுமே நான் டச் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அப் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. அது மாதிரி ஷோ பண்ணி காமிச்சிட்டு இருக்குது. திடீர்னு கரெக்ஷன் வந்தாலும் வரலாம். இந்த கேப் அப்போ ஃபில் பண்ணணும். இவ்வளோ கேப் அப் ஆகிருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறாங்களா இல்லை லேட் பண்ணுவாங்களான்னு தெரில. இது வேணும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் கம்மி டைம் ஃப்ரேம் போயிடும். நம்மளோட ஃபேவரட்டான 20 மினிட்ஸுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்ம 5 மினிட்ஸில் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் 20 மினிட்ஸ் கேண்டலுக்கு போயிட்டோம். இன்ட்ராடே பார்க்குறதுனால கொஞ்சம் கம்மி டைம் ஃப்ரேமில் பார்த்தா நமக்கான கிளாரிட்டி ஈஸியாக இருக்கும். ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்காக தான் கம்மி டைம் ஃப்ரேம் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கான கிளாரிட்டி இதில் கிடைக்குது. ஸோ 20 மினிட்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ளூ லைன் வந்து மிட் லைன், இதை போன டே கேண்டலோட மிட் லைன் இது நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிட்டு இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் சப்போர்ட், மேலே இருக்கிறதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி 2 சப்போர்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி வரைவாங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா 2 சப்போர்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வந்து அப் மூவ்மெண்ட்லேயும் போகலாம், திடீர்னு கரெக்ஷன் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். எதுனாலும் சரி நமக்குள்ள டெக்னிக்கலில் வரும்போது நம்ம அதை பார்த்து நமக்கான அசம்ஷன், நமக்கான பாயிண்ட் கேதர் ஆகுதான்னு பார்க்குறது தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து நியூஸ் பேஸ்லேயே மூவ் ஆகுதுங்கிறது இதில் தெரிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 20 மினிட்ஸில் நான் வந்து 2 லோ கனெக்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் லைனை வரைஞ்சிருக்கிறேன். 2 ஹை கனெக்ட் பண்ணுற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லைனை ட்ரா பண்ணியிருக்கிறேன். இது நீங்களும் சார்ட் எடுத்து வரைஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும். இந்த மிட் லைனை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வர மேக்ஸிமம் 200 to 250 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகுது. அதுக்கேற்றாப்பில் நீங்கள் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிக்கிங்க. இதுதான் மார்க்கெட்டோட சூட்சமங்கள். இதை வரைஞ்சி பார்த்துட்டு மறுநாள் நீங்கள் வந்து அந்த மார்க்கெட்டை வந்து மூவ்மெண்ட் கரண்டில் எப்படி போயிட்டுருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தோணும். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வரைஞ்சி பார்க்கலாம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. நீங்களும் நிறைய சார்ட் எடுத்து இதை மாதிரி வரைஞ்சி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா தோணும். எது என்ன இருந்தாலும் சரி நமக்குள்ள டெக்னிக்கலுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் செட்டப் பண்ணுங்க. இது வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்குறது தான் அட்வைசபிள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி ஃபார் பேப்பர் ட்ரேட். இது வந்து ரியல் ட்ரேடுக்கு கிடையாது. இதே மாதிரி நீங்களும் எடுத்து வரைஞ்சி பாருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதை வந்து இந்த ட்ரா பண்ணி காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் எடுத்துக்குங்க. ஸோ இதில் வந்து இந்த டிப் கொடுத்து மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகும் போகுது. மேபி கேப் அப்பாகவும் ஆகலாம், கேப் டவுனாகவும் ஆகலாம். எது என்ன நேரத்தில் எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இதான் மிட் பாயிண்ட். ஒருவேளை மார்க்கெட்டு இந்த கீழே கேப் டவுன் கொடுத்து இங்கேயும் வரலாம், அப்படி இல்லைனா கேப்பை கொடுத்து மேலே போகலாம். மேலே போயிட்டு வரும்போது புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம், கீழே போயிட்டு வரும்போது கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இது வந்து பேப்பர் ட்ரேடுக்கு தான். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எல்லாமே
பையிங் ஒன்லி. அது வந்து பேப்பர் ட்ரேடுக்கு மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ரியல் ட்ரேடுக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் எடுத்து வரைஞ்சி பாருங்கள். சார்ட்டை கொஞ்சம் ஜூம் அவுட் ஜூம் இன் இந்த மாதிரி நீங்களே பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தோணும். ஏற்கனவே நான் இதுக்கு முன்னால் கொடுத்த ப்ரெடிக்ஷனில் இந்த லைன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், இதை நான் டச் பண்ணவே இல்லை. அதாவது டாப் அவ்வளோத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு சேனல் லைனை வரைஞ்சிருக்கிறேன், அதுக்கு பேரலாக இன்னொரு சேனல் லைன். அதேமாதிரி லோவெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு சேனல் லைன், அதுக்கு பேரலாக இன்னொரு சேனல் லைன். ஸோ இந்த கேப்புக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து போயிட்டு மேலே கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ 5 மினிட்ஸுக்கு போயிட்டோம்னா இன்னும் கிளாரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போ 20 மினிட்ஸில் வந்து 5 மினிட்ஸுக்கு போயிடலாம். 5 மினிட்ஸ் போகும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அக்யூரஸியாக இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி தான், இதுதான் அப்படி தான் இப்படி தான் நம்ம எதையுமே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் எல்லாமே அன்சர்டனிட்டி தான். நீங்கள் இதே மாதிரி எடுத்து வரைஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் நல்ல கேப் அப் ஆகிருக்குது, இவ்வளோ கேப் அப்போ ஃபில் பண்ண வேண்டிய இருக்குது, பார்த்து கவனமாக மூவ் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். ஸோ அதுக்கிடையில் நமக்கு 2 நாள் தான் கேப் இருக்குது. நாளைக்கு வெனஸ்டே, நெக்ஸ்ட் டே வந்து தேர்ஸ்டே வந்து இந்த வீக்குக்கான கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகும். இது ஆஸ் யூஸ்வலாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எங்கே பூம் அப் ஆகுது எங்கே பூம் டவுன் ஆகுதுன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக பார்த்துக்கிங்க. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் ஃபார் டுமாரோ வெனஸ்டே 20th ஆகஸ்ட்டுக்கான இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன். நீங்கள் எடுத்து வரைஞ்சி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் நீங்கள் இதை வந்து பேப்பரேட் பண்ணி பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தோணும். ஸோ இதான் நான் சொல்ல வந்தது. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க, பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோடாக தான் இந்த மாதிரி இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணால் இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கோடாக போட்டு வரைஞ்சி வச்சுருக்குன்னு நினைக்காதீங்க, நீங்களும் எடுத்து வரைஞ்சி பாருங்கள். சக்ஸஸ் ரேஷியோ என்னங்கிறத பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லி வந்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். தவிர்க்க முடியாத காரணத்தால் மட்டும்தான் போட முடியல. ஏதாவது லீவில் எங்கேயா போயிருப்போம், வெளியூர் போயிருந்தாலும் இங்கே வரதுக்கு லேட் ஆகிடும். அதனால் ஒரு சில நாட்கள் வந்து போட முடியாது. அந்த காரணங்களுக்காக தான் வீடியோ போடாமல் இருப்பேன். மற்றபடி எல்லா நாட்களுமே வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கான ட்ரேட் செட்டப்பு இது பார்க்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு வந்துட்டு எப்படி மூவ் ஆகணுங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஆகினால் இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடம் வரைக்கும் வரலாம். பெரிய கியூஜி கேப் டவுன் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்துட்டு இந்த மாதிரி லைன்களுக்கு வரும்போது அடுத்த மணியில் என்ன இருக்கோ அதை வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் பை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த டிப்புக்கு போகும்போது கட் பண்ணி வெளியே வர்றது தான் புத்திசாலித்தனம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 100 பாயிண்ட்டு இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் மூவ்மெண்ட்டை பார்க்கணும். அதுக்கு இடையில் மார்க்கெட்டு மேலே போயிட்டு கீழே வரும், மேலே போயிட்டு கீழே வரும், பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பார்த்து இந்த மாதிரி லைன்களுக்கு வரும்போது நீங்கள் சுதாரித்து பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி வரைஞ்சி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.